இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே கட்டப்பட்டு 5 ஆண்டுகளாக திறக்கப்படாத ரேஷன் கடை. ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. திருத்தணியில் அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள சாலையில் கொட்டப்படும் குப்பைகள். கால்நடைகள் குப்பைகளை தின்று உயிரிழக்கும் அபாயம். கடலூர் அருகே இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் கிராம மக்கள். இடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் 3 தலைமுறைகளாக தொடரும் அவலம். உதகை அருகே இரவு நேரத்தில் உலா வரும் ஒற்றை காட்டு யானை. குடியிருப்பு பகுதியில் யானை சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பீதி. குடியாத்தம் அருகே சிதலமடைந்து இருக்கும் சாலைகள். மோசமான சாலைகளை சீரமைக்க கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ரேஷன் கடை 5 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் காட்சி பொருளாக உள்ளதால் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி ஊராட்சியில் 20,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ரேஷன் கடை அமைந்துள்ளது. இதனால் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் மாடப்பள்ளி பகுதியில் 2021-22 நிதியாண்டில் 9 லட்சம் ரூபாய் செலவில் ரேஷன் கடை கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை ரேஷன் கடை திறக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பயன்பெறும் நோக்கில் கட்டப்பட்ட ரேஷன் கடை கட்டடம் மது பிரியர்களின் புகலிடமாக மாறியுள்ளது. இனியும் காலம் தாழ்த்தாமல் ரேஷன் கடையை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு மாடப்பள்ளி பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மாடப்பள்ளி காலனி பகுதியில் ஒரு 9 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் 1921-22 காலகட்டத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடித்து பல ஆண்டுகள் 3 வருஷத்துக்கு மேலாவது இன்னும் திறக்கல. என்ன காரணம்னே தெரியல. ஏன் இதை திறக்காமல் வச்சுருக்கிறாங்கன்ற இந்த காரணம் தெரியல. இப்போ வெயில் காலமாக இருக்குது. இப்போ இந்த ஓஏபி அரிசி வாங்குறவங்க இல்லை சாதாரணமான அரிசி வாங்குறவங்க என்ன அப்படின்னு சொன்னாங்களா, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. வெயில் காலமாக இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சூழலும் இருக்குது. உடனடியாக இது திறக்கப்படாமல் இருக்கிற இந்த பகுதி நேர நியாய விலைக்கடையை திறக்கணும் அப்படின்றது நாங்கள் ஒரு கோரிக்கை. திருத்தணியில் அரசு அலுவலகங்கள் அதிகம் அமைந்துள்ள பகுதிகளில் குப்பைகளும் இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் அவதியடைந்துள்ளனர். திருத்தணி நகராட்சியில் உள்ள காந்தி சாலையில் அரசு நூலக கட்டிடம், மதுவிலக்கு காவல் நிலையம், கிளை சிறை, சார் பதிவாளர் அலுவலகம் என ஏராளமான அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த பகுதியில் குடிநீர் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் காந்தி சாலையில் குப்பைகளும் இறைச்சி கழிவுகளும் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி ஆடு, மாடு போன்ற கால்நடைகளும் குப்பைகளை உண்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பைகளை முறையாக தூர்வாருமாறு திருத்தணி நகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே இடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் கிராம மக்கள் 3 தலைமுறைகளாக இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நாராயணபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இருந்து இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லை. இதனால் கிராம மக்கள் 3 தலைமுறைகளாக இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக தூக்கிக் கொண்டு இடுகாட்டிற்கு செல்கின்றனர். இந்நிலையில் நாராயணபுரம் கிராமத்தை சேர்ந்த ஆண்டாள் என்பவர் இயற்கை எய்திய நிலையில் அவரது உடலையும் உறவினர்கள் விளைநிலங்கள் வழியாக கொண்டு சென்றனர்.
3 தலைமுறைகளாக தொடரும் இந்த அவலம் குறித்து புகார் அளித்தும் போராட்டம் நடத்தியும் அரசு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டும் நாராயணபுரம் கிராம மக்கள் இனியாவது இடுகாட்டுக்கு பாதை அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை சோழவந்தான் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் கட்டப்பட்டதால் அரசு பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாமல் சாலையிலேயே ஆங்காங்கே நிற்பதாக கூறப்படுகிறது. பேருந்து நிலையத்திற்குள் செல்லும் பாதை குறுகலாக இருப்பதால் வாடிப்பட்டி மற்றும் நகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சாலையில் நிற்கின்றன. இதனால் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கின்றன. போக்குவரத்து பாதிப்புகளை சரி செய்ய அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அனைத்து பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திற்குள் செல்ல வழிவகை செய்யுமாறு சோழவந்தான் பேரூராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் காட்டுப்பன்றிகளால் விவசாயம் கடுமையாக பாதிப்பு குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் முதல் முறையாக பரமக்குடி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. பரமக்குடி சார் ஆட்சியர் அபிலாஷா கபூர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பரமக்குடி, முதுகுளத்தூர், கமுதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர். அப்போது காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து கரும்பு, பருத்தி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே காட்டுப்பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் சார் ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்தனர். உதகை அருகே இரவு நேரத்தில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதியை கொண்டது. இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. சமீப காலமாக யானை, சிறுத்தை, புலி, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்புக்குள் உலாவர தொடங்கியுள்ளன. இந்நிலையில் உதகையை அடுத்து சோலூர் பிக்கண்டி கிராமத்தில் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக காட்டு யானை ஒன்று விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. தொடர்ந்து அந்த காட்டு யானை குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை நகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடைகளை பல மாதங்களாக தூர்வார நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை கொண்ட மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்கா, நூற்றாண்டு ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட கமர்ஷியல் சாலை, ஏடிசி மணிகுண்டு, மத்திய பேருந்து நிலையம், தாஸ் பிரகாஷ் சாலை உள்ளிட்ட இடங்களில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உதகை நகரில் உள்ள பாதாள சாக்கடைகளை முறையாக தூர்வாருமாறு நகராட்சி நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொடைக்கானலில் செடிகளால் உருவாக்கப்பட்ட மயிலை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டுகளித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள செட்டியார் பூங்கா தோட்டக்கலை துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு செட்டியார் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பூங்காவில் செல்ஃபி பாயிண்ட், செடிகளால் உருவாக்கப்பட்ட அழகிய மயில் போன்றவை வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை வியப்புடன் பார்த்து வரும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றனர். செர்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவது உள்ளிட்ட தேர்தல் கால வாக்குறுதிகளை திமுக அரசு தற்போது வரை நிறைவேற்றவில்லை என சத்துணவு ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கையின் போது சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். தென்காசியில் ராமநதி, ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் அமைக்கும் திட்டப்பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார். 2015ஆம் ஆண்டு 41 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இத்திட்டத்திற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வந்ததாக தெரிகிறது. தற்போது வரை வெறும் 30% பணிகள் மட்டுமே நடந்துள்ளதால் ஆய்வு சென்ற மாவட்ட ஆட்சியர் அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஈரோட்டில் தொலைந்து போன ஆப்பிரிக்கன் கிளி உரிமையாளரை கண்டதும் அவரது தோளில் அமர்ந்து பாசத்தை பரிமாறியது. சித்தோடு நால்ரோட் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் செல்லப்பிராணியாக ஆப்பிரிக்கன் கிரேப்போர்ட் வகையைச் சேர்ந்த கிளியை வளர்த்து வருகிறார். நெல்சன் என பெயரிடப்பட்ட அந்த கிளி எதிர்பாராத விதமாக தொலைந்து போனது. இதைத் தொடர்ந்து கிளியை தேடி நெல்சன் அலைந்த நிலையில் மாரியம்மன் கோயிலில் உள்ள வேப்பமரத்தின் மீது இருந்து மீட்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் வான வேடிக்கையுடன் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் 30 நாட்களாக நடைபெற்று வரும் பங்குனி உற்சவத்தின் நிறைவு நாளில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ண தீர்த்த தெப்பக்குளத்தில் ருக்மணி சத்தியபாமா சமேதராக கிருஷ்ணன் அலங்காரத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 101 பரதநாட்டிய கலைஞர்களின் பரத நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புளியம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆரியங்கண் மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் விழா நடைபெற்றது. இதில் பூக்குழி மேடையில் விறகுகள் நிரப்பப்பட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து பக்தி முழக்கம் எழுப்பி பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
திண்டுக்கல்லில் ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உதிரம் காப்போம் அமைப்பின் சார்பாக இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி திண்டுக்கல் திருச்சி சாலை, நேருஜி நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே நிறைவடைந்தது.